Hello friends, welcome to ராதி டெய்லரிங். இந்த வீடியோவில் நைட்டி ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு 3 மீட்டரில் மெட்டீரியல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மெட்டீரியலை எப்பவும் போல் நம்ம சுடிதார் மாதிரியே ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு இந்த மாதிரி நம்ம பக்கம் இருக்கணும். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 4 லேயர் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. எஜ்ஜில் ஒரு ஸ்கேல் வச்சு 1.25 இன்ச்சில் 1.5 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்ம போட்ட லைனில் இருந்து மேலே 55.5 இன்ச் எடுத்துக்கோங்க. சரியான அளவு 55. நைட்டியினுடைய ஹைட்டு 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 55.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக் ரவுண்டு 2.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 4.5 இன்ச் தையலுக்காக சேர்த்து 2 பக்கம் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டல் ஷோல்டர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 7.25 இன்ச், அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்லேருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் லென்த் இது. அதே போல் இந்த மார்க்கிங்க்கு நம்ம லைன் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆர்ம் ரவுண்டு நம்ம ரெடி பண்ணணும். அதுக்காக கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஆர்ம் கோல் ரவுண்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. செஸ்ட் ரவுண்டு நோட் பண்ணிக்கோங்க. 10.25 இன்ச் சரியான அளவு. 1.5 இன்ச் தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ரவுண்டு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு மீதி இருக்கிறத நம்ம செக் பண்ணுறோம். 8.25 இன்ச் கிடைக்கிது. சரியான அளவு ஆர்ம் ரவுண்டு 8.25. ஷோல்டர்லேருந்து பாருங்கள், ஹைட் வைஸில் 13 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் 21 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் டோட்டல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.25 கிடச்சிருக்கு. அந்த 11.25 கீழே பாருங்கள் 1 இன்ச் கம்மியாக 10.25 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கும் கீழே அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 12.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துக்கெல்லாமே லைன் போட்டுக்கலாம். மார்க்கர் வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம். பாட்டத்தில் இருந்து மேலே 10 இன்ச் வர்ற மாதிரி நம்ம அந்த லைனை முடிக்கணும். கீழே 10 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் மார்க் பண்ணலாம். ஸ்லீவினுடைய சரியான அளவு 7 இன்ச்சு. 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 7.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 7.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆர்ம் ரவுண்டு நோட் பண்ணோம் இல்லைங்களா, 8.25 இன்ச், அதை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் 8.25 மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ரவுண்டை நம்ம நோட் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் தையலுக்காக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்கேல் வச்சு மார்க் பண்ண எல்லா இடத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்காக விட்ட இடத்துல இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். தையலுக்காக விட்ட 1.5 இன்ச் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆர்ம் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த லைனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 10 இன்ச் கிடைக்கிது. அதில் பாதி 5 இன்ச் மார்க் பண்ணி லைனை நம்ம இந்த மாதிரி கர்வ் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்ம் ரவுண்டு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்த எல்லாமே இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டரில் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே. செஸ்ட் ரவுண்டு கிட்ட அதே மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து 17 இன்ச் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க சைடில். இது பாக்கெட் நம்ம இந்த இடத்துல இருந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக மார்க்கிங் பண்ணிக்கோங்க.
1.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக, அதையுமே ஒரு ஹெட் கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவை வந்து நம்ம மார்க் பண்ண இடத்த இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். தையலுக்காக இந்த மாதிரி ஹேர் கட் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 லேயர் மட்டும் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கைக்குழி வளைவு எடுத்துக்கோங்க. ஆம்கோல் டெப்த் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எடுத்துக்கோங்க. இதில் வந்து கிராஸ் பீஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பேக் நெக்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக்கு ரெடி பண்ணுறதுக்காக கேன்வாஸ் எடுத்திருக்கோம். 2.5 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஃபோல்டிங்கில் வச்சுருக்கேன் கேன்வாஸை. 12 இன்ச் அகலம் 12 இன்ச் லென்த்தில் ஃபோல்டிங்கில் கேன்வாஸ் வச்சுருக்கேன். இதில் அகலம் 2.5 இன்ச் எடுத்திருக்கோம். ஹைட்டு வந்து 6 இன்ச் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு அந்த 2.5 இன்ச் எடுத்த இடத்துலேருந்து மறுபடியும் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் வந்து மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். லென்த் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர்லேருந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம போட்ட மார்க்கிங்கில் அது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசைன் விருப்பமோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி எடுத்து லீஃப் மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். மேலேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு பெண்ட் எடுத்துக்கிறேன், மறுபடியும் ஒரு பெண்டு, இந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ண அந்த இடத்த அப்படியே கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். ட்ரா பண்ண இடத்த கட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இதை வந்து அப்படியே நைட்டியில் பேஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவோட கட்டிங் முடிச்சிட்டோம். ஸ்டிச்சிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு உடனே ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.